பிரைஸ் தி லார்ட். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, எஃப்ஜி மினிஸ்ட்ரிஸ் வேத உரையாடல் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். பிரைஸ் லார்ட் பாஸ்டர். பிரைஸ் லார்ட். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? கர்த்தர் கிருபையில நல்லா இருக்கிறோம் பாஸ்டர். அதாவது தொடர்ந்து வேதம் அறிவிக்கிற இந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து யாருன்னு சொல்லிட்டு நம்ம வேத வசனத்தின் மூலியமாய் அநேக விளக்கத்தை நீங்க கொடுத்துட்டு வரீங்க. அதாவது பிரசங்கங்களில் கூட நான் இப்படிலாம் நம்ம பேச முடியாது. இப்படி நம்ம வெளிப்படையாக இந்த வசனத்தை நம்ம பேசி, இல்லை எனக்கு இருக்கிற டவுட்டை உங்ககிட்ட நான் நீங்கள் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கும்போது சபையில் கேட்க முடியாது. ஆனால் இப்படிப்பட்ட ஒரு நிகழ்ச்சி மூலியமா கேட்கும்போது நீங்கள் தெளிவான ஒரு பதிலை கொடுக்குறீங்க. அதாவது இதுதான் அர்த்தம், ஆவிக்குரிய அர்த்தம் இதுதான் சொல்லிட்டு நீங்கள் கொடுக்கும்போது ரொம்ப மிகவும் பிரயோஜனமாக இருக்குது பாஸ்டர். அது ஏன்னா பிரசங்கத்தில் பார்த்தீங்கன்னா அது உரையாடல் கிடையாது. கண்டிப்பாக பிரசங்கம் பார்த்தீங்கன்னா கர்த்தருடைய சமூகத்திலிருந்து வார்த்தைகளை வாங்கி கொண்டு அறிவிப்பது, வேத வாக்கியங்களை தியானித்து அந்த வேத வாக்கியங்களை சொல்லிக் கொடுப்பது, இப்படிதான் உபதேசம் இருக்கிறது என்று சபைக்கு கற்றுக் கொடுக்கிறதான காரியங்கள். இதெல்லாம் உபதேசங்களுக்குள்ள பிரசங்கங்களை அடங்கி இருக்கும். இது ஒரு கான்வர்சேஷன், ஒரு சாட் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம்ல, அதே போல அதனாலதான் இது உரையாடல். ஆனா என்ன உரையாடல் அப்படின்னு சொன்னா வேத உரையாடல். வேதத்தில் இருக்கிறதான காரியங்களை குறித்து, வேதத்தின் மகத்துவங்களை குறித்து இது ஆண்டவர் எழுதி கொடுத்திருக்கிற காரணம், இந்த வசனத்தை உடைய அர்த்தம் என்ன, இது ஏன் ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரு அப்படி என்று சொல்லி ஆராய்ந்து பார்க்கிறதான உரையாடுகிறதான ஒரு பகுதி. அதனால்தான் நல்ல அழகான பேர் தான் வச்சிருக்கிறீங்க, வேத உரையாடல் என்று சொல்லி. கண்டிப்பாக நம்ம தொடர்ந்து இப்படிப்பட்ட நிகழ்ச்சியில நம்ம பண்ணும்போது, இப்படி நம்ம உரையாடும் போது எதை வேணாலும் கேட்கலாம். இதுல வேதத்துல இருக்க எதை வேணா கேட்கலாம். பிரசங்கிக்கும் போது எதை வேணா கேட்க முடியாது. எதை வேணா கேட்கிறாங்க, அந்த டாபிக் நம்மளுக்கு கிடையாது. ஆக்சுவலா கிறிஸ்து யார், வேதம் அறிவிக்கிற கிறிஸ்து யாரு தான் நம்ம நடுவுல ஏதாவது நம்ம சேர்க்கிறோம். அது அதுவும் பிரயோஜனமான காரியத்தை தான் கேட்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் போன நிகழ்ச்சியில் தசம பாகத்தை குறித்து, காணிக்கை குறித்து எல்லாம் பேசுவோம். எல்லாம் வேதத்துல இருக்கிற காரியம் தான். ஆனா பிரதானமான காரியம் நம்ம கிறிஸ்து யார், இந்த திருத்துவத்தை ஏன் அப்படின்னு சொன்னா, இப்ப தசம பாகத்தினால் ரட்சிப்பு அல்ல, ஆனால் கிறிஸ்து யார் என்பதனால்தான் ரட்சிப்பு. கிறிஸ்து யார் என்பதை அறிந்து உணராதபடி விசுவாசியாதபடி ரட்சிக்கப்பட முடியாதுல்ல. அதனால மெயின் டாபிக் எங்க போனாலும் கிறிஸ்து யார், அந்த கிறிஸ்து, அந்த கிறிஸ்துவை நான் சரியா விசுவாசிக்கிறேன். நான் வேதத்தின் அடிப்படையில இவர் தெய்வமா, இரண்டாவது தெய்வமா, தெய்வத்தால் உண்டாக்கப்பட்டவரா, இவர் ஒருவரே தெய்வமா அப்படின்ற காரியத்தில் தான் அடங்கி இருக்கிறது. அப்ப சத்தியத்தை தேடு. வேதம் என்ன சொல்லுகிறது, கிறிஸ்து யார் என்று வேதம் சொல்லுகிறதோ அப்படியாக ஏற்றுக்கொண்டால் அவரை அப்படியாக விசுவாசிக்க முடியும். ஏற்காம எப்படி விசுவாசிக்க முடியும்? ஏற்றுக்கொள்ளாம எப்படி விசுவாசிக்க முடியும்? இது சத்தியம்னு புரிந்து அறிந்தால் தானே விசுவாசிக்க முடியும். ஆமா வாசம். கண்டிப்பா வசனத்துக்குள்ள போலாம். ஓசியா 13வது அதிகாரம் 4வது வசனத்தை வாசித்து அந்த வசனத்தினுடைய விளக்கத்துக்குள்ள நம்ம போலாம் பாஸ்டர். ஓசியா 13:4, நான் உன்னை எகிப்து தேசத்திலிருந்து அழைத்து வந்தது முதல் உன் தேவனாகிய கர்த்தராயிருக்கிறேன். ஆகையால் நீ என்னையன்றி வேறே தேவனை அறிய வேண்டாம், என்னையன்றி இரட்சகர் ஒருவரும் இல்லை அப்படின்னு சொல்றாரு. இதுல வசனம் சிம்பிளா இருந்தாலும் என்னுடைய கேள்வி நான் சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் அதன் அடிப்படையில நீங்க சொல்லுங்க. அதாவது எகிப்து தேசத்துல இருந்து நான் கொண்டு வந்தேன் அப்படின்னு சொல்றாரு. அது அடிமைத்தனத்துல இருந்து நான் வெளியில கொண்டு வந்தேன்னு குறிப்பிடுறாரு. தேவனாகிய கர்த்தர்னு குறிப்பிடுறாரு, ரட்சகர்னு குறிப்பிடுறாரு. இப்போ பாத்தீங்கன்னா ஒரு ஃபுல் பேக்கேஜ் அது மட்டும் இல்ல, என்னையன்றி வேற தேவன் இல்லைன்னு வேற சொல்றாரு. அது ரொம்ப முக்கியமா கவனிக்கணும். ரட்சகர் என்கிறவரை அன்றி வேறொரு தேவன் இல்லை, மீட்டெடுத்தவரை அன்றி வேறொரு தேவன் இல்லை, அடிமைத்தனத்திலிருந்து இருளிலிருந்து உன்னை தூக்கி எடுத்தவரை அன்றி வேறொரு தேவன் இல்லை அப்படின்றது முக்கியமான பாயிண்ட். அதை சொல்லுங்க, நீ விட்டுறாதீங்க. அதாவது ஆதாம்ல இருந்து சொல்லப்படாம அந்த ஒரு வெளியில இருந்து கொண்டு வராரு, ஒரு கட்டுல இருந்து வெளியில கொண்டு இப்படிப்பட்ட வார்த்தையை அந்த இஸ்ரேல் ஜனங்களுக்கு மத்தியில சொல்றாரு. நான் தான் உன் கர்த்தர், நான் தான் ரட்சகர்ன்றாரு, நான் தேவனாகிய கர்த்தர்னு வேற சொல்றாரு. என்னையன்றி வேற என்னையன்றி வேற தேவன் இல்லைன்னு சொல்றாரு. ஆனா அப்படின்னா தேவன் ஒருவர்னு சொல்லப்படுறாரு. ஆமா. அப்போ இன்னைக்கு இந்த திருத்துவ விசுவாசிகளை நம்ம பார்த்தோம்னா, நீங்க எப்பயும் திருத்துவத்தையே நீங்க பிடிச்சி சாடிட்டு இருக்கீங்க. இல்ல ஏன்னா என்கிட்ட கேக்குறாங்க, அதே மாதிரி நான் உங்கள்ட்ட கேக்குறேன். இல்ல கண்டிப்பா நான் சிறு வயதுல இருந்து எனக்கு ஒரு சில இதுல எல்லாம் எனக்கு ஒரு பிடிச்சமான ஒரு விஷயம் இருக்கு. நம்பரை எடுத்துட்டீங்கன்னா எனக்கு 3 நம்பர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் வெளிப்படையா நான் பேசுறேன். நான் இந்த 3 நம்பரை ஒரு லக்கி நம்பரா நான் வச்சிருக்கிறேன். எனக்கு 3 நம்பர் ரொம்ப பிடிக்கும். ஆனா இன்னைக்கு அந்த 3 பார்த்தா சின்ன பையனா இருக்கும். இல்ல இப்பயும் தான் கொஞ்ச நாள்ல இன்னைக்கு அந்த நம்பர்ல என்ன லக்கி இருக்கு அதனால கேக்குறேன். சில பேர் 7 நம்பர் அது மூட நம்பிக்கை அப்படி இல்ல, ஒரு இதுக்காக. ஆனா இன்னைக்கு அந்த 3 நம்பரை பார்த்தா எனக்கு எரிச்சலாகவே தோன்றுது.
ஏன்னா அந்த வேதத்தை நான் வாசிக்கும் போது தேவன் யார் என்று சரியாய் நான் புரிந்து கொண்ட போது அந்த 3 நம்பரை பார்த்தாலே எனக்கு வந்துட்டு எரிச்சலை தான் எனக்கு கொண்டு வர்றது. அப்படிலாம் நீங்க பார்க்க இல்ல, வேண்டாம். நான் என்ன சொல்ல வரேன்னா, இன்றைக்கு வேதம் நமக்கு கையில கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த தேவன் நமக்கு செய்த காரியங்களை நான் எண்ணி பார்க்கும்போது இன்னைக்கு அநேக போதர்கள், பெரிய பெரிய போதர்களை பார்த்தீங்கன்னா இந்த 3 தேவர்களை திணிக்கிறாங்க. 3 தேவன் தான் இருக்கிறாங்கன்றாங்க. ஆவியானவர் வேற ஒரு நபர், கிறிஸ்துவானவர் படைக்கப்பட்டவர், உருவாக்கப்பட்டவர் அப்படிலாம் சொல்லும் போது திருத்துவத்துல கிறிஸ்துவானவர் படைக்கப்பட்டாருன்னு சொல்ல மாட்டாங்க. நீங்க திருத்துவத்தை நல்லா படிக்கணும். நீங்க திருத்துவத்துல கிறிஸ்து படைக்கப்பட்டார் சொல்ல மாட்டாங்க. கிறிஸ்து 3 பேர்ல 3 நபர்களிலே ஒருவர், தேவனுடைய குமாரன். ஆனால் இவர் அவர் அல்ல, அவர் இவர் அல்ல. அப்படின்னா 3 டிஃபரண்ட் பர்சன்ஸ் டுகெதர் இன் ஒன் பீயிங் அப்படின்னு சொல்லுவார்கள். அப்ப திருத்துவத்துல இயேசு கர்த்தர் அல்ல, தேவன் அல்ல, ஆண்டவர் அல்ல, இரட்சகர் அல்ல அப்படின்லாம் சொல்ல மாட்டாங்க. எல்லாமே அவர் தான் சொல்லுவாங்க. ஆனா இவரும் பிதாவும் ஒருவரா அப்படின்னா இல்ல இல்ல அப்படின்வாங்க. அப்படியானால் வேறொரு இயேசுவை அவர்கள் நம்புகிறார்கள், வேறொன்றே இயேசு என்று நம்புகிறார்கள். அப்படி அப்ப இந்த வசனத்தை ஏன்னா ஏன் இதெல்லாம் நான் கரெக்ட் பண்றேன் அப்படின்னா, இப்ப 2 பேரும் சண்டைக்கு வந்துருவாங்க. திருத்துவத்துல எங்க இயேசுவை படைக்கப்பட்டவர் சொல்லப்பட்டிருக்கு, அது யெகோவா சாட்சிகள் சொல்லுகிறது அல்லவா என்று வருவார்கள். அப்ப நீங்க யாரை குறித்து பேசுகிறீர்கள், எந்த நம்பிக்கையை குறித்து பேசுகிறீர்களோ அந்த நம்பிக்கையை தெளிவாக நீங்கள் புரிந்து கொண்டுதான் பேச வேண்டும். இப்ப பவுல் ஒரு இடத்துல சொல்லும் பொழுது, யூதர்களில யூத மார்க்கத்துல என்னுடைய வயதுக்கு ஒத்தவர்களாய் காணப்பட்ட அநேகரை பார்க்கணும், நான் யூத மார்க்கத்தின் நியாயங்களில நான் தேறினவனாயிருந்தேன். ஆனா இன்றைக்கு பார்த்தோன்னா அதுல பக்தி வைராக்கியமா இருந்த நான் இன்னைக்கு கிறிஸ்துவுக்காக பக்தி வைராக்கியமாய் மாறி இருக்கிறேன். அப்படியானால் முன்பு காணப்பட்டதான அந்த யூத மார்க்கத்தின் பாரம்பரியத்துல அவன் தேறினவனாய் காணப்பட்டான். அப்ப எதுல இருந்தாலும் தேறினவனாரு. நீ யெகோவா சாட்சிகள் அந்த கூட்டத்துல போனா, யெகோவா சாட்சிகள்னா என்ன சொல்லுகிறார்கள் என்பதுல முதல்ல தேறினவனாரு. தேரும் போதே உனக்கு தெரியும் அது தப்பு, இது வேறொன்றை தெய்வம்னு சொல்லிட்டு இருக்காங்க, இவங்க இயேசு கிறிஸ்துவை நிராகரிக்கிறார்கள் என்பதை புரிந்து கொள்ளலாம். அதே மாதிரி திருத்துவத்தை நம்புகிறாயா, நன்ற படி. திருத்துவம்னா என்ன? ஒரு பவுலை போல யூத மார்க்கத்துல என்ன காணப்பட்டிருந்ததை படிச்சு அதுல தேறினவனாக்கு. அப்ப உனக்கே தெரியும் திருத்துவத்துல இருக்கிறதான பிரச்சனை என்ன. திருத்துவம் தெய்வம் அல்லாது தெய்வம் தொழுது கொள்ள சொல்லுகிறது. தேவன்னா ஒருவர் தான், அவர் கர்த்தர் தான், கர்த்தராகிய தேவன் என்று சொல்லப்பட்டிருக்கு. கர்த்தரையே தேவன் என்று அறியுங்கள் சொல்லப்பட்டிருக்கு. இப்படி எல்லாம் படிச்சுட்டு இயேசு கிறிஸ்துவ கர்த்தர்னு சொல்லுகிற வாய் எப்படி அவரை 3 நபர்களிலே ஒருவர் என்று சொல்லும், அல்லது 2வது நபர் என்று எப்படி சொல்லும், சிறியவர் என்று எப்படி சொல்லும் என்று உனக்கே கேள்வி எழும். அப்ப நீங்க உங்கள்கிட்ட நான் என்னதான் சொல்றேன், திருத்துவத்தை குறித்து கேட்கறேன்னா திருத்துவத்தை கொஞ்சம் நல்லா படிச்சு அதுல கொஞ்சம் தேறி அடுத்த கேள்வி நான் யெகோவா சாட்சி தான் வச்சிருந்தேன், அதன் அடிப்படையில. சரி பாஸ், நம்ம இந்த வசனத்துக்குள்ளாக போலாம். இது 3-4 வசனத்தை இப்ப கொஞ்சம் விளக்கங்களா? இது அதனுடைய எக்ஸ்பிளேஷன். இது பார்க்கும்போது இப்ப நான் வாசிக்கிறேன் திரும்பவும். நான் எகிப்து தேசத்திலிருந்து அழைத்து வந்தது முதல் உன் தேவனாகிய கர்த்தராய் இருக்கிறேன்னு சொல்றாரு. முதல்ல இது வாசிக்கும் போது எனக்கு என்ன கேள்வி எழுப்புகிறதுன்னா, அப்ப எகிப்து தேசத்துல அழைத்து வந்தது முதல் தான் அவருடைய தேவன், அதுக்கு முன்னாடி இல்லையா அப்படின்னு ஒரு கேள்வி வருதா இல்லையா? கண்டிப்பா. ஏன்னா ஆதியிலிருந்து இவர் தானே தேவன். அப்ப எகிப்து தேசத்திலிருந்து அழைத்து வந்தது முதல் என்று சொன்னால் உன்னை மீட்டது முதல் அப்படின்னு அர்த்தம். அதற்கு முன்பாக அவர் தான் அவருடைய தேவன், ஆனால் அறியாது இருக்கிறார்கள். எகிப்து தேசத்துக்குள்ள போனா அங்க நிறைய அந்நிய தெய்வங்கள் உண்டு, அவர்களையும் தெய்வங்கள் என்று நம்புகிறார்கள். தங்களுடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே தேவன் என்பதை மறந்து போனார்கள். ஆனபடினால மீட்டெடுத்த பிறகு சொல்றாரு நான் தான் அப்படின்ற. இப்ப கிறிஸ்தவர்கள் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா வேதத்தை வாசித்து கொண்டே வருகிறார்கள். பிதா என்கிற வார்த்தை காணப்படுது, குமாரன் என்கிற வார்த்தை காணப்படுது, ஏலோகிம் என்கிற வார்த்தை, யெகோவா என்கிறதான வார்த்தை காணப்படுது, பரிசுத்த ஆவி என்கிற வார்த்தை, தேவனுடைய ஆவி என்கிற வார்த்தை காணப்படுது. இப்படி அநேக டேர்ம்ஸ் காணப்படுதா இல்லையா? ஆமா. அப்ப இந்த வார்த்தைகள் எல்லாம் வாசித்து கொண்டே வருகிறவர்கள் இப்ப தேவனை பாத்தீங்க அப்படின்னு சொன்னா யார் என்று இவர்கள் நிச்சயமாக அறிய வேண்டும். அது எப்படி அறியலாம்? அவர் மீட்டெடுத்து நானே உன்னுடைய தேவன், மீட்டெடுக்க கூடியதான வல்லமை உள்ள நானே உன்னுடைய தேவன், உன்னை ரட்சிக்க கூடியவராகிய நானே உன்னுடைய தேவன். கிறிஸ்துவுடைய ரட்சகர் யாரு? 3 பேரா, ஒருத்தரா, 2 பேரா? ரட்சகர் இயேசு கிறிஸ்து தான். இயேசு அப்படின்னு சொன்னாலே யெகோவா தான் ரட்சகர் என்று அர்த்தம். அதுதானே இயேசுன்ற வார்த்தையினுடைய அர்த்தம். அப்ப அப்படி இருக்கும்போது இப்ப இந்த வார்த்தையை கிறிஸ்தவர்கள் வாசிக்கும் போது எப்படி வாசிக்க வேண்டும் அல்லது எப்படி புரிந்து கொள்ள வேண்டும்? நான் உன்னை எகிப்து தேசத்தில் இருந்து அழைத்து வந்தது முதல் உன் தேவனாகிய கர்த்தராக. நீ பிறந்ததுல இருந்தே அவர் தான் உன்னுடைய தேவன், ஆனால் உனக்கு தெரியாது. எப்பதான் உனக்கு தெரியுது? உன்னுடைய ரட்சிப்புக்கு பின்புதான், மீட்டெடுத்த பின்புதான், உனக்காய் கிரயம் செலுத்தின பின்புதான் அவர் சொல்றாரு நான் தான் அவர்.
நானே அவர் என்று நீங்கள் விசுவாசியாவிட்டால் உங்கள் பாவங்களிலே சாவீர்கள். வாசிக்கிற புரியுது, இவர்தான் பரலோகத்தின் தேவன், நான் பிதா என்று சொல்லுகிறவர் தான் எனக்காக குமாரனாக மனிதனாக வெளிப்பட்டிருக்கிறார் என்று அக்செப்ட் பண்ணிக்கிறேன். அன்னையிலிருந்து அவர் உனக்கு தேவன், அவர் மட்டும்தான் உனக்கு தேவன். இல்ல இல்ல பிதா வேற ஒருத்தர் அப்படின்னு சொன்னா நீ வேற அறியாத தெய்வத்தை நீ தொழுது. அப்ப எனக்கு இது வாசிக்கும் போது என்ன தோன்றுகிறதுனா, இஸ்ரவேலுடைய தேவன் தான் அவர். இஸ்ரவேலர்கள் எகிப்துக்குள்ள போய் அடிமைத்தனத்திலே காணப்படும் பொழுது அவரை மறந்து போனார்கள், வாக்குத்தத்தத்தை மறந்து போனார்கள். ஆனால் பாத்தீங்கன்னா கதறாங்க, அழறாங்க. அங்க பாத்தீங்கன்னா ஒடுக்கப்படுவது நிமித்தம், ஆளோட்டிகள் நிமித்தம் அவருடைய சத்தம் உயர்த்தப்படுகிறது. கர்த்தர் தம்முடைய வாக்குத்தத்தத்தை நினைவு வருகிறார். யாரை நோக்கி கதறோன்னு தெரியாது, அழறாங்க இல்லையா? கர்த்தர் சொல்றாங்க, நீ யாத்திரா 3ஆம் அதிகாரத்துல பார்க்கணும்னா, என்னுடைய ஜனங்களின் அந்த சத்தத்தை நான் கேட்டேன், நான் இறங்கினேன் அப்படி சொல்றாரு. அப்ப நான் உன்னை எகிப்து தேசத்திலிருந்து அழைத்து வந்தது முதல் உன் தேவனாய் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லும் பொழுது இது புதுசா ஓசியா சொல்றாரா அப்படின்னா, ஓசியா மூலமாக கர்த்தர் திரும்பவும் முன்னாடி சொன்ன வார்த்தையை தான் ஞாபகப்படுத்துறார். முன்பு எங்க காணப்படுது அப்படின்னு சொன்னா, நீங்க யாத்திரா புஸ்தகத்துல இது பாத்தீங்கன்னா அந்த கட்டளைகளுக்குள்ளேயே வரும். 10 கற்பனைகள்னு சொல்றோம்ல, அதனுடைய ஸ்டார்டிங்கே இதுதான். என்ன சொல்றாரு? யாத்திராம் 20ஆம் அதிகாரத்துல, தேவன் பேசி சொல்லிய சகல வார்த்தைகளும் அவனே, உன்னை அடிமைத்தன வீடாகிய எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின உன் தேவனாகிய கர்த்தர் நானே. உன்னை எகிப்துல இருந்து யாரு புறப்பட பண்ணாங்களோ அவர் தான் உன் தேவனாகிய கர்த்தர். உன்னை விடுதலை ஆக்கினவர் தான், பார்வோனின் கரத்திலிருந்து உன்னை விடுதலை ஆக்கினவர் தான் உன் தேவனாகிய கர்த்தர். இது முதலாவது அட்லீஸ்ட் புரிந்து கொள். இயேசு கிறிஸ்து தான் கிறிஸ்தவருடைய ஒரே தேவன் இல்லையா? சரி, 3ஆம் வசனத்துல, என்னை அன்றி உனக்கு வேறே தேவர்கள், இயேசு கிறிஸ்து என்று வேறே ஒரு தேவன் ரைட் சைடு லெஃப்ட் சைடு இருக்குது அப்படின்லாம் சொல்லக்கூடாது. முன்னாடி இருக்கு பின்னாடி இருக்குலாம் சொல்லவே கூடாது. அப்படி கிடையாது. அவர் தான் எங்கும் நிறைந்திருக்கிறவர், ஒருவர் தான் தெய்வம். மேலே வானத்திலும், 4ஆம் வசனம், மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் உண்டாயிருக்கிறவைகளுக்கு ஒப்பான ஒரு சொரூபத்தையாகிலும் யாதொரு விக்கிரகத்தையாகிலும் நீ உனக்கு உண்டாயிருக்க வேண்டாம், நீ அவைகளை நமஸ்கரிக்கவும் வேண்டாம், உன் தேவனாகிய கர்த்தராய் இருக்கிற நான் எரிச்சல் உள்ள தேவன். இதைத்தான் மோசையாட்டு திரும்பவும் சொல்றாரு. அங்கு பிரமாணத்திலே வைத்ததை மறந்து போன பிறகு பல நூற்றாண்டுகளுக்கு அப்புறம் ஒரு தீர்க்கதரிசி மூலமா திரும்ப இஸ்ரவேல் ஜனங்கள்ட்ட பேசுறாரு. அப்ப நம்ம திரும்ப கிறிஸ்தவர்கிட்ட தான் பேச வேண்டியது இருக்கு. என்னன்னா, இயேசு கிறிஸ்துவ நீ தெய்வம் என்று சொல்லுகிறது பெரிய விஷயம். கிறிஸ்தவர்கள் போர்வையில இருக்கிற திருத்தவர்களுக்கு அப்படி சொல்லுவாங்க, அவர்களுக்கு அல்லது யெகோவா சாட்சிகளுக்கு இன்னொன்னு என்னென்ன பேரெல்லாம் இருக்குதோ அத்தனையே எடுத்துக்கலாம். ஆனால் இயேசு கிறிஸ்துவை எவ்வளமாக விசுவாசிக்க வேண்டும் என்று சொன்னால், ஒரே தேவன், பரலோகத்தின் தேவன், அப்பா பிதாவேன்னு சொல்றிய இல்லையா, அவர் தான் உனக்காக குமாரனாக மாம்ச சரீரத்திலே தரிசனமானார். அப்படி என்று விசுவாசிக்கவில்லை என்று சொன்னால் நீ தெய்வத்தை விசுவாசிக்கல, இயேசு கிறிஸ்துவ விசுவாசிக்கவே இல்லை, வேறொன்றை இயேசுன்னு விசுவாசிக்கிற. பாயிண்ட் புரிஞ்சுதா? இல்ல திரும்பவும் பல முறை சொல்லிக்கொண்டே இருக்கணுமா? அப்ப இப்படியாக பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஞாபகப்படுத்துகிறார். ஓசியாவின் மூலமாக தன்னுடைய வார்த்தைகளை, தன்னுடைய பிரமாணத்தை என்ன பண்றாரு? ஞாபகப்படுத்துறார். எகிப்து தேசத்திலிருந்து நான் உன்னை அழைத்து வந்தது முதல் உன் தேவனாகிய கர்த்தராய் இருக்கிறேன். கிறிஸ்தவர்கள்ட்ட நான் எப்பொழுது உனக்காக என்னை ஒப்பு கொடுத்து நான் உனக்காக மரித்து உயிரோடு எழுந்து ஜீவனுள்ளவராக காணப்படுகிறேன் என்று நீ அறிந்தாயோ அன்று முதல் உன் தேவன். இப்பதான் அவர் தேவனா? அப்படி கிடையாது, ஆதியிலிருந்து அவர் தான் தேவன். ஆனா என்ன புரிந்து கொள்ள வேண்டும், நீ இந்த சுவிசேஷத்தை விசுவாசித்தது முதல் உன்னுடைய தேவனாகிய கர்த்தர். ஏன்னா அப்பதான் உன்னுடைய ஜனம்னு சொல்லுவார், தன்னுடைய ஜனம்னு சொல்லுவார். அப்பதான் உன்னை பார்த்து என்னுடைய மகனே மகளே என்னுடைய பிள்ளையேன்னு சொல்லுவார். அதுக்கு முன்னாடி சொல்லுவாரா? உலகத்தில் இருக்க எல்லாரும் அவருடைய ஜனம் தானே. ஆனால் உன்னை குறிப்பிட்டு உன்னுடைய பிள்ளை, அவருடைய பிள்ளை என்று உன்னை சொல்ல வேண்டுமானால், நம்மை சொல்ல வேண்டுமானால் நாம் இந்த சுவிசேஷத்தை இப்படியாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். என்னை அடிமைத்தனத்திலிருந்து, இருளிலிருந்து, இந்த உலகத்தின் பிடியிலிருந்து, பிசாசின் கரத்திலிருந்து என்னை மீட்டெடுத்தவர், அதாவது கிரயத்தை செலுத்தி என்னை மீட்டெடுத்த ஒரே தெய்வம் இயேசு கிறிஸ்து. அவர் அப்படி மீட்டெடுத்தார் அல்லவா? அவர் சொல்லுகிறார், நானே உன் தேவனாகிய கர்த்தராய் இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. அப்ப இவர் உன்னை மீட்டெடுத்தது மாத்திரமல்ல, வேறே தேவர்கள் இல்லை, நான் தான் கர்த்தர், நான் தான் ரட்சிகர், வேற ஒருத்தர் உன்னை ரட்சிக்க முடியாது அப்படின்றார். புரிஞ்சுது பாஸ்டர். அதாவது வேதத்துல நம்ம வாசிக்கிறோம், வணங்கா கழுத்து உள்ள ஜனங்கள்னு சொல்றாரு. அந்த நாள்ல இருந்து, அதாவது இஸ்ரவேல் ஜனங்கத்துல இருந்து நம்ம பார்க்கும்போது நான் தான் கர்த்தர்ன்றாரு, நான் தான் ரட்சகர்ன்னு சொல்லிட்டு வர்றாரு. இந்த நாள் வரைக்கும் கூட அதே காரியத்தை தான் நம்ம இன்னைக்கும் சொல்லிட்டு இருக்கோம். அந்த தேவனாகிய கர்த்தர் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துன்னு சொல்லிட்டு வரோம். இப்போ இந்த வணங்கா கழுத்து உள்ள ஜனங்க இன்னைக்கும் பாத்தீங்கன்னா கூட அந்த தேவனை ஒன்றும் சரியாய் புரிந்து கொள்ளாம தான் இருக்கிறாங்க இல்லைங்களா? என்ன அப்படின்னா, பிசாசின் தந்திரம் அது பயங்கரமா மாறிடுச்சு எல்லாம் கிடையாது. அதே மாதிரிதான் பாத்தீங்க அப்படின்னா, என்ன விக்கிரக ஆராதனை பண்ண வைக்கிறான்,
விக்கிரகத்தை இப்ப நம்ம வாசித்தோம் யாத்திராம 20ஆம் அதிகாரத்துல, என்னையன்றி உனக்கு வேறே தேவர்கள் உண்டாய் இருக்க வேண்டாம், நீ வேற ஒன்றையும் உண்டாக்காத அப்படி சொல்றாரு. நீ அதை பணிந்து கொள்ளவோ நமஸ்கரிக்கவோ வேண்டாம். தொழுது கொள்ளப்படுறதுன்னா மீட்டெடுத்தவர் அதைதான் தொழுது கொள்ள வேண்டும். தெய்வம் என்று மீட்டெடுத்ததான ஒருவரை தான், கிரயம் செலுத்தி மீட்ட ஒருவரை தான், உன் ஆத்மாவின் நாயகரை தான் நீ தொழுது கொள்ள வேண்டும் என்பதுதான் அந்த பிரமாணத்தில் கொடுக்கப்பட்டிருக்க அந்த வார்த்தை. அப்போ அப்படி இருக்கும்பொழுது ஜனங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, அன்றையிலிருந்து உண்டாயிருக்க வேண்டாம், வேறொரு தெய்வம் உண்டாயிருக்க வேண்டாம், உண்டாக்காதன்னு சொன்னதான காரியத்தை பார்த்தீங்கன்னா ஜனங்க உண்டாக்கதான் ஆரம்பித்தார்கள். வேறொன்றை தான் தெய்வம் என்று அவர்களுக்கு தோன்றின பிரகாரம் நம்ம ரோமர்ல வாசித்தோம் இல்லையா, அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவனென்று மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்திரியாமலும் இருந்து தங்கள் சிந்தனைகளிலே வீணரானார்கள். சிந்தையில தோன்றுகிறதெல்லாம் தெய்வம் அல்ல. அப்படி உண்டாகும் போது அந்த வார்த்தை சொல்லுது, உணர்வில்லாத அவருடைய இருதயம் இருளடைந்தது. அப்ப பிசாசு என்ன பண்ணியிருக்கான்? தெய்வங்களை உண்டாக்க வைத்திருக்கிறான். சிந்தையிலோ அல்லது வெளியிலையோ, வீட்டுல வச்சிருப்பாங்க, தோப்புல வச்சிருப்பாங்க, அவங்களுடைய ஃபேக்டரியில வச்சிருப்பாங்க, அவருடைய தொழில் ஸ்தலங்கள்ல வச்சிருப்பாங்க, அவங்களுடைய நகரத்துல வச்சிருப்பாங்க, நகரத்திற்குள்ள வச்சிருப்பாங்க, நகரத்தினுடைய ஆரம்பத்துல என்ட்ரன்ஸ்லயே வச்சிருப்பாங்க, நகரத்துக்கு வெளியில பாதுகாப்பு வச்சிருப்பாங்க. நம்முடைய தெய்வம் தான் எங்கும் நிறைந்தவராச்சு. உன்னை உண்டாக்கின தெய்வம் எங்கும் நிறைந்தவர் அல்லவா? ஆனால் இப்படியாக உண்டாக்கினதான காரியம் பிசாசனுடைய தந்திரம். அது இன்னைக்கு வரைக்கும் பாத்தீங்கன்னா மாறவே இல்லை இல்லையா? ஏனென்று சொன்னால், இப்படி உண்டாக்குனா எனக்கு எரிச்சல் உண்டாக்கும், மீட்டெடுத்த எண்ணெய் என்று வேறொன்றை தொழுது கொண்டால் எனக்கு எரிச்சல் உண்டாகும் என்று சொல்லி இருக்கிறார். அப்ப இந்த ஜனங்கள் மேல தேவனுக்கு எரிச்சல் உண்டாக வேண்டும் என்று விரும்புகிறதான பிசாசானவன் என்ன பண்றான்? இயேசு கிறிஸ்துவ பாத்தீங்கன்னா ஒருவரே தேவன் என்று கிறிஸ்தவர்களால சொல்ல முடியாத நிலைக்கு கொண்டு நிறுத்தி இருக்கிறார். இயேசுவானவர் ஒருவரே உன் தேவனாகிய கர்த்தர், அவர்தான் பரலோகத்தினுடைய பிதா என்று சொல்லப்படுகிறவர், எல்லாவற்றையும் ஆளுகை செய்கிற அவர்தான் நமக்காய் மனிதனாய் வெளிப்பட்டார்னா கிறிஸ்தவர்களுக்கு தான் கோபம் வருது. இந்துக்களுக்கு கோபம் வராது, மற்ற புற மதத்தவர்களுக்கு கோபம் வராது, கிறிஸ்தவர்களுக்கு தான் கோபம். அது யாரு? திருத்துவர்களுக்கு தான் கோபம் வரும். தேவன் 3 பேர் அப்படின்னு சொல்றவங்களுக்கு தான் கோபமா வரும். ஏனென்று சொன்னால், அவர்கள் சொல்லுகிற தெய்வம் தெய்வமே அல்ல. அதன் அடிப்படையில் தான் சொல்லுகிறார். அவர் சொல்லுகிறது தெய்வமே அல்ல. மீட்டெடுத்த ஒருவரை தானே தேவன் சொல்லணும். இப்போ ஓசியால வாசித்தபடி அவரை மட்டும்தானே ரட்சகர்னு சொல்லணும். அவரை அன்றி, அவரே சொல்லுகிறார், என்னை அன்றி வேறே தேவன் இல்லை அப்படின்றாரு. அப்ப அவரை அன்றி வேற தேவன் இல்லைன்னு சொல்லணும். இயேசு கிறிஸ்துவை தேவன் என்று சொல்லுகிறது மாத்திரம் போதாது. திரும்பவும் சொல்லுகிறேன், சில கிறிஸ்தவர்கள் பாத்தீங்கன்னா திருத்துவத்தை நம்புகிறவர்கள் இயேசு கிறிஸ்து தான் தேவன் சொல்லிட்டனே போதும்னு நினைச்சிட்டு இருக்காங்க. அப்படி அல்ல. அந்த வார்த்தை என்ன தெரியுமா சொல்லுகிறது? ஓசியால, எகிப்து தேசத்திலிருந்து உன்னை அழைத்து வந்தது முதல் நான் உன் தேவனாகிய கர்த்தராய் இருக்கிறேன். என்னை இல்லாம வேற ஒரு ரட்சகர் இல்ல, என்னை அன்றி வேறே தேவன் இல்லை. அப்ப இயேசுவானவரை நீ தேவனாகிய கர்த்தர் என்று சொன்னால் மட்டும் போதாது, இயேசுவானவரை தேவன் என்று சொன்னால் மட்டும் போதாது, இயேசுவானவரை அன்றி வேறொரு தேவன் இல்லைன்னு சொல்லணும். சொல்ல முடியுமா? சொன்னாதான் ரட்சிப்பு. ஆமா. ஏனென்று சொன்னால், இயேசுவானவரை தேவனாகிய கர்த்தர் என்கிறாய், இப்படி ஆரம்பிப்பேன். இயேசுவானவரை ஆண்டவர் என்கிறாய், இயேசுவானவரை கர்த்தர் என்கிறாய், இயேசுவானவரை தேவனாகிய கர்த்தர் என்கிறாய், இயேசுவானவரை தேவன் என்கிறாய். ஆனால் இவரை அன்றி வேறொரு தேவன் இல்லைன்னு உன்னால் சொல்ல முடியலையே. ஏன்னா நீ பிதான்னு சொல்லுகிற வார்த்தை வேறொருவரை குறிக்கிறது என்று எண்ணிக்கொண்டிருக்கிறாய். ஆனபடினாலே நம்ம சொன்னா பிதா இல்லையா? பிதாவை குறித்து தானே பேசி கொண்டிருக்கிறோம். அந்த பிதா உன்னை மீட்டெடுக்கும்படியாக, அவர்களை எகிப்து தேசத்திலிருந்து மீட்கும்படியாய், பார்வோனின் கரத்திலிருந்து மீட்கும்படியாய் இறங்கினார். உன்னையும் என்னையும் இந்த உலகத்தின் ஜனங்களையும் அவருடைய ஆத்மாவை ரட்சிக்கும்படியாக இந்த பூமியில 2ஆம் மனுஷனாக இறங்கினார். பிந்தின ஆதாமாக காணப்பட்டார், மனிதனாய் காணப்பட்டார், மனுஷகுமார் என்று அழைக்கப்பட்டார், சிலுவையில உனக்காக ஏறினார். தேவனானபடினாலே உயிரோடு எழுந்தார், ஜீவன் உள்ளவராக காணப்பட்டார். போய் எல்லாருக்கும் என்னை அறிவியுங்கள் என்று சொன்னார். தேவ ஆவியை பெற்றிருந்தால் இயேசு கிறிஸ்துவை குறித்த சாட்சியை அந்த தேவ ஆவியானவர் கொடுப்பார் என்று சொன்னார். தேவ ஆவி வரும்பொழுது என்னை பற்றின சாட்சியை கொடுப்பார், என்னை பற்றி பேசுவார், எண்ணிலிருந்து எடுத்து பேசுவார் அப்படின்னு சொன்னாரு. தேவ ஆவியை பெற்றிருந்தால் இயேசு கிறிஸ்து யார் என்று பேச வேண்டும், அவரை அன்றி வேறொரு தேவன் இல்லை என்று பேச வேண்டும். அப்ப ஓசியால் நீங்க சொன்னதான காரியம் பாத்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்துவை தேவன் என்று சொல்வது மாத்திரம் போதாது, அவரை அன்றி வேறொரு தேவன் இல்லை என்றும் சொல்ல வேண்டும். தெளிவான விளக்கத்தை கொடுத்தீங்க. நீங்க சொல்லும் போது ஒரு ஞாபகம் வருது. அதாவது எங்கேயாவது பெயிண்ட் அடிச்சிருந்தாங்கன்னா தொடாதேன்னு சொல்லிட்டு எழுதி வச்சிருப்பாங்க. ஆனா அப்பதான் அந்த ஜனங்க போயிட்டு தொட்டு பார்ப்பாங்க. எங்க பில்லு ஏதாவது போட்டு வச்சிருப்பாங்க, பில்லுல நடக்கக்கூடாதுன்னு போட்டிருப்பாங்க.
அப்போதான் நடந்து பார்ப்பாங்க. நீங்க சொல்லும் போது எனக்கு புரிஞ்சது அது. அதாவது தேவன் விரும்புகிற காரியம் ஒண்ணு, அப்பத்துல இருந்து ஆதியில இருந்து இந்த நாள் வரைக்கும் தேவன் விரும்புகிற காரியம் அவரை மட்டும்தான் தொழுது கொள்ளணும், அவரை மட்டும் தான் ஆராதிக்கணும். ஆனா அதுக்கு நேர் ஆப்போசிட்டாக வந்துட்டு பிசாசானவன் வந்து ஜனங்களை வந்துட்டு வஞ்சிக்கிறது தான் இந்த நாளில் நம்ம பார்க்க முடியுது. அப்படியே ஆப்போசிட், தேவன் என்ன சொல்றாரோ அதை வந்து அப்படியே மாற்றி ஜனங்கள் மத்தியில் வந்துட்டு திணிச்சு தேவன் வந்து 2 நபராகவோ 3 நபராகவோ அவங்களுடைய விசுவாசத்தை வந்து குலைக்கிறது தான் இந்த நாளில் நம்ம பார்க்க அப்படி காண்பிக்கிறது மூலமா பிசாசுக்கு என்னென்ன லாபம்? ஆராதிக்கிற கூட்டம் வந்து பிசாசை ஆராதிக்கிறதா மாறுகிறது இல்லையா? முதலாவது விருப்பம் அதுதான். முதலாவது ரட்சிக்கப்பட முடியாது. முடியாது. இரண்டாவது மெய்யான தெய்வத்துக்கு அது எரிச்சலை உண்டாக்கும். ஏன்னா அவரே சொல்லியிருக்காரு யாத்திராகம் 20ஆம் அதிகாரத்துல, நான் எரிச்சல் உள்ள தேவனாய் இருந்து அப்படின்னு சொல்றாரு. இது எனக்கு எரிச்சல், என்னை அன்றி வேறொன்றை தெய்வம் என்று சொன்னா எனக்கு எரிச்சல். இந்த ஒரு விஷயத்துக்கு மட்டும்தான் அந்த எரிச்சல்ன்ற வார்த்தைய ஏன் அது என்ன அர்த்தத்துல அப்படின்னு சொன்னா, நாயகன் என்கிறதான அர்த்தம். உன்னுடைய ஆத்மாவை உண்டாக்கி அதை ரட்சித்து தானே அதை காக்குறதான ஒரே தெய்வம் நானு. அப்படி இருக்கும்போது இன்னொரு நாயகனுக்கு பின்னாடி போறது வேசித்தனம் அப்படின்ற அர்த்தத்துல தான் எரிச்சல் உண்டாகுது அப்படின்னு சொல்றாரு. அப்ப எரிச்சல் உண்டாக்குறது. மூன்றாவதாக நீங்க சொன்ன காரியம், அவன் ஆரம்பத்திலிருந்து விரும்பினது என்னன்னா, தேவனுடைய பருவத்தை வீட்டு இருப்பேன். அப்ப தேவன் என்கிற ஸ்தானம் நமக்கு கிடைக்கணும் அப்படின்னு விரும்பினான். அப்ப அந்த விருப்பத்தை அவன் 2 3 என்று தேவனை சொல்ல வைப்பதின் மூலமாக அவன் தன்னை ஆராதிக்க வைக்கிறான் என்பதுதான் உண்மை. கண்டிப்பா ஆராதனை வந்து அவனுக்கு நேராக திரும்புது. நிச்சயமா இன்னைக்கு வந்து திருத்துவத்தை நம்பிக்கொண்டு இருக்கிற யெகோவா சாட்சிகள் வந்து நான் தேவனை ஆராதித்து கொண்டு இருக்கிறேன் என்று பெருமை பாராட்டி கொண்டு இருக்கிறது வந்து தவறான பிசாசை ஆராதித்து கொண்டு இருக்கிறாங்க. புட் இட் சிம்பிள். இப்ப நம்ம பாயிண்ட் அவுட் பண்ணி யெகோவா சாட்சிகள், திருத்துவர்கள், இயேசுவின் நாமக்காரர்கள் இப்படியெல்லாம் சொல்லி கொண்டு வராம ரொம்ப சிம்பிள். உன்னுடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து தேவன்னா ஒரே தேவனா, இல்ல தேவனில் இணைந்திருக்கிற ஒரு பாட்டா, இரண்டாவது தேவனா அல்லது பல தெய்வங்களில ஒருவரா என்பதை டிசைட் பண்ணு. அவர் ஒருவரே தேவனாகிய கர்த்தர். அதனாலதான் நம்ம போன கொஸ்டின் ஆன்சர் பண்ணும்போது, தேவன் என்று இயேசுவானவரை சொல்லுவது மட்டும் போதாது, அவரை அன்றி வேறொரு தேவன் இல்லை என்று ஓசியால சொல்லியிருக்கிற மாதிரி சொல்லணும். யாத்திராகம் 20ஆம் அதிகாரத்துல சொல்லுகிறபடி தேவன் என்று சொல், இவரே நம்முடைய தேவன், இவரே நம்முடைய இரட்சகர், இவரே நம்முடைய கர்த்தர், இவர் நம்மை ரட்சிப்பார் என்று சொல். ஏனால் மரணத்தை அவர் ஜெயமாக விழுங்கினார், உனக்கு புரியுது இவரை அன்றி வேறொரு தேவன் இல்லை என்று சொல்லி. அப்ப சொல்லும் பொழுது, என்னுடைய இயேசுப்பா நீங்க தான் என்னுடைய தேவன், என்னுடைய கர்த்தர், என் ஆண்டவன் சொல்றல, இதையும் சேர்த்து சொல்லு, வேறொரு தேவன் இல்லை, உம்மை அன்றி வேறொரு தேவன் என்று சொல்லுகிறதற்கு வேறு ஒன்று இல்லை அப்படின்னு சொல்லுவது முக்கியம். அதுதான் பிசாசு சொல்ல விட மாட்டேன்றான். பிதா என்கிற வார்த்தையை அவன் என்ன பண்றான், கொண்டு வரான். பரிசுத்தாவி என்கிற வார்த்தையை கொண்டு வருகிறான். நம்ம தேவன் அந்த வார்த்தையை கொண்டு வரும்போது அது வேறொரு நபர் என்கிற அர்த்தத்துல சொல்லல. என்னன்னா, பிதா என்பது நம்மளை சிருஷ்டித்தபடினாலே எங்கும் நிறைந்து இருக்கிறார், ஆவியா இருக்கிறார், எங்கும் நிறைந்து இருக்கிறார். அவரை ரட்சிப்பதற்கு எங்கும் நிறைந்திருக்கிறது போதுமா? மீட்க வேண்டுமே, ரத்தம் சிந்த வேண்டுமே. அவர் ஒரு மனிதனாக வெளிப்பட்டார். என்ன மனுஷன்? நம்மளை போல ஒரு மனிதனாக வெளிப்பட்டு மாம்ச சரீரத்திலே காணப்பட்டு அந்த மாம்ச சரீரத்தை அடிக்க ஒப்பு கொடுத்தார். ஆனபடினால்தான் அவர் நம்முடைய இரட்சகர் என்று சொல்லுகிறோம். அந்த யெகோவாவே இரட்சகர் என்று சொல்லுகிறோம், இம்மானுவேல் என்று சொல்லுகிறோம், அவரை குமாரன் என்று சொல்லுகிறோம். அதுதான் குமாரன் என்கிற வார்த்தையினுடைய அர்த்தமே ஒழிய அதை தவறாக வேறொரு நபர் என்று சொல்லுவோமானால் நிச்சயமாக வேறொரு தெய்வத்துக்கு உண்டாக போறோம். அப்ப அதுதான் அந்த பாயிண்ட் நான் கரெக்ட் பண்ணேன். என்ன அப்படின்னா, இவர்கள் அவர்கள் என்று சொல்லாம இயேசுவானவரை வேறொருவர் என்று சொல்லுகிறார், வேறொரு நபர் என்று சொல்லுகிறதான அத்தனை பேரும் அவர்கள் வேறொன்றை இயேசு என்று சொல்லுகிறார்கள், பிசாசு பின்பாக போகிறார்கள். கண்டிப்பா பாஸ்டர், நீங்க சொல்லக்கூடாதுன்னு சொன்னீங்க. மறுபடியும் அதுதான் என்னுடைய கேள்வியாக இருக்கிறது. அந்த யெகோவா சாட்சிகள் வந்துட்டு இப்ப நான் விசுவாசிக்கிற ரத்தம் சிந்ததில் இல்லாமல் பாவ மன்னிப்பு கிடையாது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த தேவன் எனக்காக சிலுவையில மரித்து என்னுடைய பாவங்களை மீட்பதற்காக தன்னுடைய ரத்தத்தை கொடுத்து என்னை மீட்டு கொண்டார் நான் விசுவாசிக்கிறேன். இப்ப யெகோவா சாட்சிகள் வந்துட்டு அந்த ரட்சிப்பை எப்படி ஏத்துக்கிறாங்க? ரட்சிப்புனா என்னன்னு சொல்றாங்க அவங்க? எனக்கு புரியல, அதனாலதான் அந்த கேள்வி. இந்த யெகோவா சாட்சிகள் இன்னும் திருத்துவத்தை காட்டிலும் திருத்துவத்தை நம்புறாங்க பாருங்க, அவங்களோட நிறைய வசனங்களை கொண்டு வருவாங்க, அவங்களுக்கு முன்பாக கொண்டு வந்து வைப்பார்கள். அவர்கள் இயேசுவானவரை இரட்சகர்னு சொல்றாங்க. ரத்தம் சிந்தது இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை, தெரியும் அவங்களுக்கு. அப்ப ரத்தம் சிந்த வேண்டும். தேவன் உண்டாக்கின முதல் உண்டாக்கின ஒருவர், அவர் மூலமாக தான், இயேசு கிறிஸ்து மூலமாக தேவன் எல்லாவற்றையும் ஒருவரை உண்டாக்கி எல்லா அதிகாரமும் அவருக்கு தந்து அவர் மூலமாக எல்லாவற்றையும் உண்டாக்கினான்னு சொல்லுகிறார்கள். அப்ப ரத்தம் சிந்தது இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை என்ற வார்த்தையை வாசிக்கும் போது அவர்கள் ஆமா ரத்தம் சிந்தனும், இயேசுவானவர் இறங்கி வந்து ரத்தம் சிந்த வச்சாரு, யெகோவா ரத்தம் சிந்த வச்சாரு அப்படின்ற என்ன புரிந்து கொள்ள மாட்டேன்றார்கள். நானே கர்த்தர், என்னை அல்லாமல் ரட்சகர் இல்லைன்னு யெகோவா சொன்னாரு, அந்த வார்த்தையை விட்டுறாங்களே.
நானே கர்த்தர். யெகோவா என்கிற ஒருவர் தான் உன்னை ரட்சிக்க முடியும், ரத்தம் சிந்தி ரட்சிக்க முடியும். அப்ப ரத்தம் சிந்த வேண்டுமானால் ஒரு சரீரம் வேண்டும். அந்த சரீரத்தில் வெளிப்பட்டு ரத்தம் சிந்தினார். அது இயேசு கிறிஸ்துவை குறிக்குது. உண்டாக்கப்பட்டவர் அல்ல, உண்டாக்கின தெய்வம் என்று ஏற்றுக்கொள்ள வேண்டும். இப்போ நீதி உள்ள நியாயாதிபதின்ற ஒரு வசனத்தை அவங்க வாசிச்சு இருக்க மாட்டாங்களா? அப்ப இன்னொருத்த நபரை வந்துட்டு ஒரு பிதாவானவர் இன்னொரு நபரை தன்னுடைய குமாரனை அனுப்பி இந்த உலகத்தை ரட்சித்தார் என்றால் அவர் எப்படி நீதி உள்ள நியாயாதிபதியா ஆக முடியும் அப்படின்னு அவங்க யோசிக்க மாட்டாங்களா? என் மேல அன்பு வைத்து இந்த காரியத்தை செய்தார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இன்னொரு காரியத்தை நீங்க கவனித்து பார்க்கணும். என்ன அப்படின்னா, குமாரன் என்கிற வேறொரு நபரானால் அவர் ஒண்ணுமே பாவம் செய்யாத ஒருவரை இப்படிப்பட்டதுன்னா ஒரு தண்டனைக்குட்படுத்தி ஆக்கினைக்குட்படுத்துறது என்ன நியாயம் என்று கேட்க வருகிறீர்கள், அப்படிதானே? அப்ப அவர் நியாயாதிபதி அல்ல இல்ல என்று நீங்களே அறிக்கை பண்ணுகிறீர்கள். இயேசுவானவர் வேறொருவர் என்று ஒருவன் சொல்லுவானானால் அவன் பிதாவாகிய தேவன் என்கிறவர் நீதியுள்ள நியாயாதிபதி அல்ல என்று அவனை அறிக்கை செய்கிறான். அதனால நம்ம செய்கிறதான அறிக்கையிலே நிறைய விஷயங்கள் வெளிப்பட்டு ஆட்டோமேட்டிக்கா மாட்டிக்கும். அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த வசனங்கள் நம்மளை ஈஸியா இடரப்படும். இயேசுவானவர் நம்மளை ஈஸியா இடர பண்ண முடியும். எப்படின்னா, அவிசுவாசியா இருந்தா, சரியா அவரை புரிந்து கொள்ளலாம், அவர் பேசின வார்த்தைகளை சரியா புரிந்து கொள்ளலாம், அந்த வார்த்தைகளே நம்மளை இடர செய்யும். சும்மா சொல்லல, இருபுறமும் கருக்குள்ளதான பட்டயமாய் இருக்கிறது. அது சும்மா வேதத்துல வைக்கல இல்லையா அந்த வார்த்தை. இயேசுவானவரை குறித்து அதனால்தான் ரட்சிப்பின் கண்மலை என்று சொல்லுகிறதான வேதம் அவர் இடறுவதற்கான கல் என்றும் கண்மலை என்றும் அவரை குறித்து சொல்லுகிறது. அது யாருக்கு இடறுவதற்கான? அவிசுவாசிகளுக்கு. அவரை வேறொருவர் என்று சொல்லுகிறவர்களுக்கு இடறுவதற்கான கண்மலை. கண்டிப்பா பாஸ்டர், இப்படிப்பட்ட காரியங்களை நம்ம பேசும்போது சரியான அந்த வசனங்கள் மூலியமா அந்த விளக்கத்தை கொடுக்கும்போது இது கேட்டுக்கொண்டிருக்கிற ஜனங்களுக்கு வந்துட்டு, இது கேட்டுக்கொண்டிருக்கிற ஆத்துமாக்களுக்கு வந்துட்டு இந்த ரட்சிப்புனா என்ன, ரட்சிப்பு வந்து எப்படிப்பட்டது, எவ்வளவு ஒரு விலை மதிப்பிக்க முடியாத காரியத்தை வந்து தேவன் நமக்கு செலுத்தினாருன்றதை வந்துட்டு நம்ம சரியா புரிந்து கொள்ள முடிகிறது. எபேசியர்ல கூட நீங்க இந்த காரியத்தை குறித்து பார்க்க முடியும். ஏன்னா இது பழைய ஏற்பாட்டில் மட்டும் பார்க்குற காரியம் இல்லை. எபேசியர் 4ஆம் அதிகாரத்துல நீங்க போனீங்கன்னா தேவன் வந்து யாரு அப்படின்றத குறித்து பவுல் விளக்கிட்டு வர்றதான அந்த காரியம் வந்து ஒருத்தர் நீ நம்புறது வந்து எவ்வளவு முக்கியம் அப்படின்ட்டு சொல்லி கொடுப்பாரு. எபேசியர் 4ஆம் அதிகாரம் 4வது வசனம் 5வது வசனம், இல்லைன்னா 5:6. ஒரே கர்த்தரும் ஒரே விசுவாசமும் ஒரே ஞானஸ்நானம். வெரி இன்ட்ரெஸ்டிங்ல, கர்த்தர்னா ஒருவர் என்று நம்ப வேண்டும் இல்லையா? விசுவாசம்னா ஒரே விதமான விசுவாசம். ஒவ்வொரு சபையிலும் இன்னைக்கு வெவ்வேறு விதமான விசுவாசம் இருக்கே. இப்படிதான் எடுத்துக்கோமே. இப்ப இயேசு கிறிஸ்துவை குறித்து நீ என்ன என்று நம்புகிறாய் என்கிற கேள்வி வரும்போதே பலவிதமாக அன்றைக்கு என்ன பண்ணார்கள்? அறிவித்தார்கள் இல்லையா? இப்படி நம்புறேன், எப்படி நம்புறேன், யோவான் திரும்பவும் பிறந்து வந்தாச்சு, எலியா வந்தாச்சு, இப்படி எல்லாம் தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து, இப்படி நிறைய வந்து பதில் காணப்பட்டது. இன்றைக்கும் சபைக்குள்ள இயேசுவானவரை நீ யார் என்று விசுவாசிக்கிறாய் என்கிற கேள்வி எழும்போது ஒவ்வொரு சபையினுடைய டினாமினேஷன்லையும் திருத்துவத்தை நம்புகிற சபைகள்னா என்னதான் சொல்லும்? அவர் தேவனுடைய குமாரன். சரி, தேவனுடைய குமாரனும் தேவன் என்பவரும் ஒரு நபரை குறிக்கிறதா? தேவன் என்பது தேவனுடைய ஆவியையும் குமாரன் என்பது தேவனுடைய சரீரத்தையும் குறிக்கிறதா அப்படின்னு கேட்டா இல்ல, இவர் வேற அவர் வேற, தனித்தனி நபர்கள் என்று சொல்லுவார்கள் இல்லையா? ஆனா ஒரே கர்த்தர் என்று வேதம் சொல்லுகிறதே, ஒரே விசுவாசம் என்று வேதம் சொல்லுகிறதே. தொடர்ந்து வாசிக்கும் போது ஒரே ஞானஸ்நானம் என்று இதுவும் கிடையாது. உள்ளுக்குள்ளார எத்தனையோ ஞானஸ்நானத்தை வைத்திருக்கிறார்களே, இது எப்படி சரியாகும்? அடுத்தது, எல்லாருக்கும் ஒரே தேவனும் பிதாவும் உண்டு, அவர் எல்லார் மேலும் எல்லாரோடும் உங்கள் எல்லாருக்குள்ளும் இருக்கிறவர். அப்ப தேவன் என்று சொல்லுகிறவர் அதரிசனமானவரை குறித்து அவர் பேசுகிறார், சேரக்கூடாத வழியில் இருக்கிறவரை குறித்து பேசுகிறார், காணக்கூடாதவரை குறித்து பேசுகிறார், எல்லார் மேலும் எல்லாரோடும் விசுவாசிக்கிறவர்களுக்குள்ளும் இருக்கிறார் அப்படின்னு பேசுறார். இதே பவுல் தான் அதரிசனமான இந்த தேவன் நமக்காக தரிசனமானார் என்று கொலைசீலர் எழுதுகிறார். அதரிசனமான தேவனுடைய தற்ஸ்வரூபம் என்று இயேசு கிறிஸ்துவை குறித்து பேசுகிறார். அப்படியே இயேசு கிறிஸ்து யார் அப்படின்னு கேட்டா என்னதான் சொல்லணும்? என்னுடைய ஒரே தேவன், வேறொரு தேவன் இல்லை. தேவத்துவத்தின் பரிபூரணம் எல்லாம் இவருக்குள்ள வாசமா, சரீர பிரகாரமாக இவருக்குள் வாசமாயிருக்கிறது அப்படின்ட்டு நம்ம என்ன பண்ணணும்? ப்ரொக்ளைம் பண்ணணும், கன்ஃபஸ் பண்ணணும். அப்பதான் மாம்சத்தில் வந்தவரை குறித்து சரியான அறிக்கை செய்கிறோம் என்று அர்த்தம். கண்டிப்பா ரொம்ப தெளிவான ஒரு விளக்கத்தை கொடுத்தீங்க. தொடர்ந்து இப்படிப்பட்ட காரியங்களை நம்ம பார்க்கலாம். நிகழ்ச்சி நம்ம சந்திக்கலாம். இது மிகவும் பிரயோஜனமா இருந்தது. நன்றி. God bless you all. God bless you all.